வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தோற்றம், கடலுக்கு அடியில நடந்த ஒரு பிரம்மாண்டமான போர், இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு புவியியல் மர்மம். இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். இது எல்லாமே புகழ்பெற்ற நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தோட தொடர்புடைய விஷயங்கள். வாங்க நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1 ஜோதிர்லிங்கம்னா என்ன, 2 ரொம்பவே விறுவிறுப்பான நாகேஸ்வரர் புராண கதை, 3 உண்மையிலேயே இந்த தார்காவனம் எங்க இருக்கு. அவ்வளவுதான், பாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. ஜோதிர்லிங்கம்னா என்ன, அந்த முடிவற்ற ஒளித்தூண் எதை குறிக்குதுன்னு பார்ப்போம். ஜோதிர்லிங்கம்னா சாதாரணமா ஒரு கற்சிலைன்னு நினைச்சுக்க வேண்டாம். சிவமகா புராணத்துல இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? பிரிக்க முடியாத, ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஒளித்தூண். அதாவது சிவபெருமானோட எல்லையற்ற ஆற்றலையும் பிரபஞ்சத்தோட முடிவற்ற தன்மையையும் குறிக்கிற ஒரு மாபெரும் குறியீடு தான் இது. இந்த ஒளித்தோன் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில தங்களுக்குள்ள யார் ரொம்ப உயர்ந்தவர்னு ஒரு சின்ன விவாதம் வந்துச்சு. அப்போ அவங்கள சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் அளவே இல்லாத ஒரு மாபெரும் ஒளித்தூணா அவங்க முன்னாடி நின்னார். இதோட உச்சியையும் அடியையும் யார் கண்டுபிடிக்கிறீங்கோ அவங்க தான் உயர்ந்தவர்னு ஒரு போட்டி. பிரம்மா மேலையும் விஷ்ணு கீழையும் தேடி போனாங்க. விஷ்ணு தன்னால அடியை கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிட்டார். ஆனா பிரம்மா தான் உச்சியை பார்த்துட்டாத ஒரு பொய் சொல்லிட்டார். இதனால கோபமடைந்த சிவன் பிரம்மாவுக்கு இனிமேல் பூமியில வழிபாடே இருக்காதுன்னு சாபமிட்டதா புராணம் சொல்லுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆரம்ப காலத்துல மொத்தம் 64 ஜோதிர்லிங்கங்கள் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா காலப்போக்குல சோம்நாத், மல்லிகார்ஜுனா, கேதார்நாத், நாகேஸ்வரர்னு ஒரு 12 இடங்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப புனிதமானதா மாறிடுச்சு. இந்த லிஸ்ட்ல நாம இன்னைக்கு முழுமையா ஃபோக்கஸ் பண்ண போறது அந்த புகழ்பெற்ற நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தை பத்தி தான். தத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நேரா ஒரு அதிரடியான புராண கதைக்குள்ள, அதாவது நம்ம 2வது பகுதிக்குள்ள போகலாம். நாகேஸ்வரர் புராணம், அசுரனும் பக்தனும். இது ஒரு ஹாலிவுட் படத்தோட ஆக்ஷனை மிஞ்சுற அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கும். தாரகன்னு ரொம்பவே கொடூரமான ஒரு அசுரன் இருந்தான். அவன் சுப்ரியன்னு ஒரு தீவிர சிவபக்தனை கடத்தி தாருகாவனம் அப்படிங்கிற ஒரு மர்ம நகரத்துல கொண்டு போய் சிறையில அடைக்கிறான். இந்த தாருகாவனம் சாதாரண இடம் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க கடலுக்கடியில் இருக்கிற ஒரு இடம். தாரகனோட மனைவி தாரகாவுக்கு ஒரு வரம் கிடைச்சிருந்தது. அதை பயன்படுத்தி அசுரர்களை காப்பாத்த ஒட்டுமொத்த காட்டையுமே கடலுக்கடியில அவ கொண்டு போயிட்டா. நினைச்சு பாருங்க, கடலுக்கடியில ஒரு இருண்ட சிறைச்சாலை. ஆனா நம்ம சுப்ரியன் அங்க போயும் சும்மா இருக்கல. அந்த இருட்டான சிறைக்குள்ள ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியையே ஆரம்பிச்சார். மண்ணாலேயே ஒரு லிங்கத்தை உருவாக்கி தங்கூட சிறையில இருந்த எல்லாரையும் சேர்த்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்க வச்சார். கடலுக்கு அடியிலிருந்து எழுந்த ஒரு பிரம்மாண்டமான புரட்சி குரல் அது. இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டா கடவுள் வராம இருப்பாரா என்ன? கண்டிப்பா பலன் கிடைச்சது. மந்திர சத்தத்தை கேட்டு ஆத்திரத்தோட வந்த அசுரர்கள் சுப்ரியனை கொல்ல முயன்றப்போ சிவபெருமான் நேர்லயே தோன்றி அந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆயுதத்தை சுப்ரியன் கிட்ட கொடுத்தார். தாருகனும் அவனோட படையும் மொத்தமா அழிஞ்சாங்க. இந்த போருக்கு அப்புறம் பார்வதி தேவி மீதி இருந்த அரக்கர்களை காப்பாத்தி நாகேஸ்வரி ஆனாங்க. சுப்ரியன் மண்ணால செஞ்சார் இல்லையா அந்த லிங்கம், அதிலேயே சிவபெருமான் நாகேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல நிரந்தரமா ஜோதிர்லிங்கமா எழுந்துருளினார். சரி, புராணக்கதை சூப்பரா இருந்துச்சு. ஆனா 3வது பகுதியில நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு பெரிய நிஜ உலக புவியியல் மர்மம். உண்மையான தாருகாவனம் எங்க இருக்கு? இந்த கேள்வி உங்க மைண்ட்லயும் வந்திருக்கும். அந்த அசுரர்கள் வாழ்ந்ததா சொல்ற மர்மக்காடு உண்மையிலேயே இப்ப எந்த இடத்துல இருக்கு? இது பல நூற்றாண்டுகளா வரலாற்று ஆய்வாளர்களையே குழப்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய விவாத பொருள். ஒரு பழங்கால புராணம் நவீன புவியியலோட எப்படி மோதுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மர்மத்தை டீகோட் பண்ண நம்மகிட்ட இருக்கிற முதல் முக்கியமான க்ளூ சிவ மகாபுராணத்தோட கோடிருத்ர சம்ஹிதையில இருக்கு. அதுல மேற்கு கடல்ல ஒரு வளமான காடு இருக்குன்னு ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு நாம அரேபிக்கடல்னு சொல்றோமே, அந்த மேற்கு கடலோரத்துல தான் இது இருந்திருக்கணும் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் பலரும் தங்களுடைய ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. இப்போதைக்கு தாருகாவனமா இருக்கலான்னு 3 முக்கிய இடங்களை சந்தேகிக்கிறாங்க. முதலாவது குஜராத்ல இருக்கிற துவாரகா. இது புராணங்கள் சொல்ற மாதிரியே மேற்கு கடலோரத்துல இருக்கு. ஆனா எந்த இதிகாசத்திலையும் துவாரகாவில ஒரு பெரிய காடு இருந்ததா குறிப்பே இல்ல. 2வது ஆப்ஷன் உத்தரகாண்ட்ல இருக்கிற ஜாகேஸ்வர். அங்க இமயமலையில தேவதாரு மரங்கள் நிறையா இருக்கு. ஆனா அங்க கடலே கிடையாதே. அப்புறம் 3வது இடம் மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுந்து. இது எப்படி லிஸ்ட்ல வந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆதிசங்கராச்சாரியார் எழுதின ரொம்ப பிரபலமான துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு புது க்ளூ கொடுக்குது. அதுல நாகநாதர் தெற்கு பக்கமா இருக்கிற சதங்கு அப்படிங்கிற நகரத்துல இருக்கிறதா ஒரு வரி வருது. இந்த சதங் வேற எங்கேயும் இல்லைங்க, மகாராஷ்டிரால இருக்கிற அவுந்த் நகரோட பழைய பெயர் தான் அது.
பாத்தீங்களா, நம்ம பழங்கால நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை காட்டுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஒரு பழங்கால புராணமும் இன்னைக்கு இருக்கிற நவீன புவியியலும் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க எந்த க்ளூ கரெக்ட்னு நினைக்கிறீங்க? குஜராத்தோட கடலோரமா, இமயமலையோட அமைதியான தேவதாரு காடுகளா, இல்ல மகாராஷ்டிராவோட பழமையான அந்த நகரமா? உண்மைய சொல்லணும்னா, இடம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஜோதிர்லிங்கத்தோட உண்மையான சக்திங்கிறது பல 100 வருஷங்களா அங்க வந்துட்டு போற லட்சக்கணக்கான பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் இருக்கு. இந்த ஆழமான அலசல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது தேடலை உருவாக்கியிருக்குன்னு நம்புறேன். அடுத்த முறை இது போல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து தேடுவோம்.